அனைவருக்கு வணக்கம். அழகா கல்யாணம் டுடே எபிசோட். கௌதம் இருந்துட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்து தயவு செஞ்சு போகலான்றாங்க. அது இல்லாத உங்கள் கழுத்தில் இருக்கிற நகை மணி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே கவலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய சூர்யா. தாத்தா பாட்டி எல்லாருமே உடஞ்சி போகிறாங்க. இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்றாங்க. கௌதம் இங்கே பாரு, இன்னைக்கு நாள் உனக்கு நல்லா இருக்குது, ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நாளாக வருண்டான்றாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படியே ப்ரோ, அது நடக்கும் போது பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு இங்க பாருடா, இன்னைக்கு நீ எல்லாரையும் பகைச்சிட்டு சந்தோஷமா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுடா கௌதம். இப்படி பண்ணிட்டோம் என்று தினம் தானே நீ நினைச்சு வருத்தப்படுற நாள், கண்ணீர் விடுற நாள் வரதாண்டா போதுன்றாங்க. கண்டிப்பா அது நடக்க தான் போகுது, அது நடக்கும் போது பார்த்துக்கலாம் ப்ரோன்றாங்க. சே, எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீ, இதை விட மோசம் வேறு எதுவுமே இல்லடான்றாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் வச்சுக்கோ, ஆனால் நாளைக்கு என் பேர சூர்யா எல்லாத்தையும் மாற்ற வேண்டாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படிங்க மண்ணு சொடிஞ்சு வந்து காலை பிடிக்க நேரமும் வருதா போதுன்ட்டு தாத்தா சொல்றாங்க. அப்படியா, அது வரும்போது பார்த்துக்கலாம் சரிங்களா தாத்தா அப்படின்ற மாதிரி கௌதம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப திமிரா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு. டி கௌதம், என்னடா அது வாய்ப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு வாய்ப்பு தரலாமே, நாங்கள் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு இங்கே அடங்கி இருக்கிறதானே இருங்க, இல்லைன்னா நாங்கள் போடுற சோத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறதானே இருங்க, இல்லை தாராளமே இந்த வீட்டை விட்டு போகலான்றாங்க. இல்லைடா சூர்யா, நம்ம எங்கிறது போகலான்றாங்க. ஹலோ மிஸ்டர், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்கன்றாங்க. அப்போ எல்லாருமே அவங்க கழுத்தில் காதில் போட்டிருக்கிறது எல்லாமே கழட்டுறாங்க. டே கௌதம், அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாடா, இந்த நாள் வராதான்ட்டு நான் ரொம்ப ஏங்கியிருந்தேன்டா, ஆனால் இப்போ இந்த நாள் வந்திருக்கு, அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, அவ்வளோ பெருமையாக இருக்கம்மா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரிங்களா, எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிடலாமா, இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கவலைப்படாத, விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் வருத்தத்தோடு அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ரோட்டில் கௌதம் பேசின விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நினச்சி தாத்தா ஃபீல் பண்ணிட்டு போகவும், அப்போ ராஜலட்சுமி வராங்க. மாமா என்னம்மா வச்சு நடந்த விஷயத்த கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்றாங்க. வாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜலட்சுமி கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. கோடீஸ்வரோட வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு, எங்கள் காய்கறி சின்ன சின்ன சாணம் இருக்குங்கண்ணா, பெருசாக நறுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுதான் வரும் கோடீஸ்வரின்றாங்க. உங்கள் பொண்ணுங்க 2 பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டு, எனக்கு காலையிலேருந்து மகனமாக இருக்குது, எதனா ஒன்று பேசினா மகா பக்கம் வந்துடுறல. இல்லைங்க, எனக்கு உண்மையிலேயே மகாவுடைய ஞாபகமாகவே இருக்குது, என்னன்னே தெரியல, அவளும் வந்து 2 நாள் இருந்துட்டு போனா ஆகட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் காலிங் பில் அடிக்கிறது, போய் பார்த்தா மகா சூர்யா. இப்போ தான் மகா ஒன்று நினச்ச 100 வயசு அதுக்குள்ளே நீ வந்துட்டுன்றாங்க. உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மகா, நீ மாப்பிள்ளை அழுறீங்க, என்ன விஷயம்ன்றாங்க. அப்புறமா அவங்க ஃபேமிலி எல்லாம் நின்றுருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது எல்லாரும் வந்திருக்கீங்க, ஐயா என்னாச்சு அப்படின்றாங்க. என்னாச்சு அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்ட்டு ஐஸ்வர்யா, பிரபா, அவங்களுடைய அப்பா எல்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்கன்றாங்க. எல்லாமே கைவிட்டு வந்து நிலைமையில் இருக்கோம் நாங்கள் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மகா, ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய், ஐயா கவலைப்படாதீங்க, நீங்கள் உள்ளே வாங்க ஐயா அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ ராஜலட்சுமி வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. சம்மந்தி, என்ன சம்மந்தி வெளியே இருக்கீங்க, நடுக சம்மந்தி உள்ளன்றாங்க. கோடீஸ்வரி கிட்ட உங்கள் கையை காலாக நினச்சி கும்பிட்றேன், நான் வந்து உங்களை எவ்வளோ இந்த வாசல் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் வந்த உடனே உள்ளே வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க, இந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்ட்டு ராஜலட்சுமி ஃபீல் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா, நீங்கள் வாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கோடீஸ்வரி. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.